பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் சங்கீதம் 19 23 வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு நம் தேவைகளை சந்திக்கும் தேவ வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய தேவைகளை சந்திக்கிறது. இந்த பூமியில் நமக்கு அதிகமான தேவைகள் உண்டு. சரீர பிரகாரமான தேவை, மனது சம்பந்தப்பட்ட தேவைகள், உணர்வு சம்பந்தப்பட்ட தேவைகள், இப்படி அநேக தேவைகள் நமக்கு உண்டு. ஆவிக்குரிய தேவைகள் உண்டு. ஆனால் இந்த வேதத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்னவென்றால், நம்முடைய தேவைகளை ஒரு வித்தியாசமான முறையில் சந்திக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தன்மை உண்டு. நாம் தண்ணீரை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதனுடைய தன்மை என்ன? நம்முடைய கையில் அப்படியே பிடித்து வைக்க முடியாது. அதே நேரத்தில் ஒரு பெரிய கல்லை நம்முடைய கையில் எடுத்து வைத்தோம் என்றால் அது நம்முடைய கையிலேயே இருக்கும், கட்டியாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தன்மை இருக்கிறது போல கர்த்தருடைய வார்த்தைக்கும் அநேக சிறப்பு தன்மைகள் உண்டு. அதில் ஒரு முக்கியமான தன்மை என்னவென்றால், நம்முடைய பலவிதமான தேவைகளை சந்திப்பது. இன்றைக்கு அதில் ஒரு 5 விதமான தேவைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகளை மாற்றுகிறது. அநேக நேரத்தில் நாம் என்ன செய்வோம் என்றால், குறைகளை யோசித்து கொண்டே இருப்போம். ஒருவேளை அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகளாக இருக்கலாம், அல்லது மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகளாக இருக்கலாம், அல்லது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குறைவுகளாக இருக்கலாம், அல்லது சமுதாய தலைவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைவுகளாக இருக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு நமக்குள்ளாலேயோ அல்லது மற்றவர்களுக்குள்ளாலேயோ இருக்கக்கூடிய குறைவுகளை நாம் தியானித்து கொண்டே அல்லது யோசித்து கொண்டே இருந்தோம் என்றால் அது நமக்கு அதிகமான துக்கத்தை கொண்டு வரும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்று சங்கீதம் 19:7 நாம் பார்க்கும்போது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. இப்போ கர்த்தருடைய வேதத்தில் எந்த விதமான குறைவும் இல்லை. எல்லா விதத்தில் பார்த்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவாக காணப்படுகிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்ம குறைகளை யோசித்து கொண்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கைக்குள்ளால் துக்கம் அதிகரித்து கொண்டே போகும், அல்லது ஒரு விதமான விரக்தி அதிகரித்து கொண்டே போகும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் நேசித்து நாம் தியானிக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை குறைவற்றதாக காணப்படுகிறதுனால நமக்கும் கூட நமக்குள்ளால் இருக்கக்கூடிய குறைவுகள் அதிகமாக நமக்கு வெளிப்படாது. நம் சமுதாயத்தை பார்க்கும்போதும் சரி, மற்றவர்களை பார்க்கும்போதும் சரி, முதலாவதாக அவர்களுடைய குறைகளை நாம் பார்க்க மாட்டோம். ஏனென்றால் நிறைவுள்ளதாகிய தேவனுடைய வார்த்தையை நாம் அதிகமாக தியானித்து கொண்டே இருக்கிறதுனால கர்த்தருடைய வார்த்தை நம்மை நிறைவுள்ளவர்களாக மாற்றும். எதை பார்த்தாலும் அல்லது யாரிடத்தில் நம்ம பேசினாலும் முதலாவதாக அவர்களுடைய நிறைவுகளை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான ஒரு சந்தோஷத்திற்கு அடையாளம். அப்போ எப்படி நாம் அப்படி மாறுகிறோம் என்றால், கர்த்தருடைய வார்த்தை குறைவற்ற வார்த்தை நம்மையும் கூட குறைவற்றவர்களாக அது மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால், அது நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. ஒரு சின்ன ஒரு செடியை நாம் ஒரு இடத்துல வளர்க்கும்போது, பூமியில் நாம் நாட்டி வைத்து அதை வளர்க்கும்போது நாம் தொடர்ந்து தண்ணி ஊற்றி கொண்டே இருக்க வேண்டும். அப்போ அந்த செடிக்கு தேவையான தண்ணீர் கிடைக்காமல் இருக்கும்போது முதலாவது அது வாடி போகும், அந்த பூ உதிர்ந்து போகும், இலைகள் உதிர்ந்து போகும். அப்படியே கொஞ்ச நாள் நம்ம கழித்து பார்க்கும்போது அந்த வேர் கூட உலர்ந்து போய்விடும். அதன் பின்பு நாம் அதை எதுவுமே செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையும் இதே போன்றது தான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து வாழ்க்கைக்கு தேவையான போஷாக்கை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆரோக்கியம் குறைகிறது, மன ஆரோக்கியம் குறைகிறது, உணர்வில் ஆரோக்கியம் குறைகிறது, ஆத்துமாவில் ஆரோக்கியம் குறைகிறது, ஆவியில் ஆரோக்கியம் குறைகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையினுடைய ஒரு தன்மை என்னவென்றால்,
அதே 7ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. ஒருவேளை நம்ம ஒரு சில நாட்கள் கவனக்குறைவாக நம்முடைய வாழ்க்கையை கவனம் செலுத்தாமல் இருந்திருந்தோம் என்றாலும், நம்முடைய வாழ்க்கையில் நஷ்டங்கள் நடக்கும் போதும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்பும்போது அது நம்முடைய ஆத்துமாவில் இருக்கக்கூடிய வறட்சியை மாற்றுகிறது, நம்முடைய ஆத்துமாவை திரும்பவுமாக உயிர்ப்பிக்கிறது. இன்னொரு இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தாவே உம்முடைய வார்த்தை நிமித்தம் எங்களுடைய ஆத்துமாவை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. எப்பொழுது நம்முடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறதோ அப்பொழுது நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இந்த நிறைவான சந்தோஷத்தையும் நாம் திரும்பவுமாக பெற்றுக்கொள்ளுகிறோம். மூன்றாவதாக கர்த்தருடைய வார்த்தையினுடைய தன்மை என்னவென்றால் அது பேதையை ஞானியாக்குகிறது. அதே 7ஆம் வசனத்தில் பின்பகுதியில் நாம் பார்க்கும்போது பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. இந்த பூமியில் அநேக விதமான ஞானம் இருக்கிறது. அதில் முக்கியமான ஞானம் என்னவென்றால் ஆவிக்குரிய ஞானம். சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவருக்கு எல்லா விதமான ஞானமும் இருந்தது. எந்த காரியத்தை குறித்து அவரிடத்தில் கேள்வி கேட்டாலும் அவர் ஞானமாக பதில் சொல்லுவார். அப்படியே ஒரு ஞானவானாக அவர் வாழ்ந்திருந்தார். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி பகுதியில் அவர் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த ஞானத்தை அவர் அபியாசப்படுத்தாததுனால தன்னுடைய வாழ்க்கையில் பேரிழப்புகள் ஏற்பட்டது. இப்போ நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் படிக்கும்போது நாம் இன்றைக்கு பேதையாக இருந்தாலும் கர்த்தருடைய ஞானத்திலே நாம் பெருகி கொண்டே இருப்போம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நாம் விலகும்போது அந்த ஞானம் நம்மிடத்தில் காணப்படாது. சாலமோனுடைய வாழ்க்கையிலும் கூட எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுக்காமல் இருந்தாரோ அந்த நேரத்தில் அவர் ஞானவானாக நடக்க முடியவில்லை. ஆனால் அதற்கு மாறாக இன்றைக்கு நாம் பேதையாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை வாசித்து அதன்படி நாம் செய்யும்போது ஞானத்தில் நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பவுல் தீமோத்தேயுவை பார்த்து இவ்வாறு சொல்லுகிறார், நீ சிறு வயது முதல் வேத எழுத்துக்களை தெரிந்து வைத்திருக்கிறதுனால அதிலிருந்து வரக்கூடிய ஞானம் உன்னை ரட்சிப்புக்கு நேராக நடத்துகிறது. அப்போ தீமோத்தேயு எப்படி ரட்சிக்கப்பட்டார் என்றால் வசனத்திலிருந்து அவருக்கு கிடைத்த ஞானம் அவரை ரட்சிப்புக்கு நேராக நடத்தினது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியம், நமக்கு ஞானத்தை கற்றுத்தருகிறது. 4ஆவதாக கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது என்றால் 8ஆம் வசனம், கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. இப்போ கர்த்தருடைய வார்த்தையினுடைய இன்னொரு தன்மை என்னவென்றால் நம்முடைய இருதயத்தை உண்மையாகவே சந்தோஷப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டதினால் என்ன நினைக்கிறார்கள் என்றால், கர்த்தருடைய வார்த்தையை நான் வாசித்து கொண்டே இருந்தேன் என்றால் அது எனக்கு ரொம்ப போர் அடிக்கும், எனக்கு அது பிடிக்காமல் போகும் என்று. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையினுடைய தன்மை என்னவென்றால் இருதயத்தை சந்தோஷப்படுத்தும். ஒருவேளை நம்ம ஒரு இனிப்பு நம்ம சாப்பிடுகிறோம் என்றால் நம்முடைய நாவில் இனிப்பை ருசிக்க வைப்பது அதனுடைய தன்மை. அதே நேரத்தில் நாம் ஒரு கசப்பான ஒரு உணவுப் பொருளை சாப்பிடும்போது நம்முடைய நாவில் அந்த கசப்பை நம்ம என்ன பண்ணுவோம், உணர்வோம். அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தையினுடைய தன்மை அது நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துவது. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி இருப்பது. இந்த நேரத்தில் கூட இந்த வார்த்தைகளை தியானிக்கக்கூடிய நாம் அதிகமாக கர்த்தருடைய வார்த்தையினிடத்துக்கு நாம் திரும்புவோம். அவர் நம்முடைய இருதயத்தை சந்தோஷத்தினால நிரப்புவார். 5ஆவதாக கர்த்தருடைய வார்த்தையினுடைய இன்னொரு தன்மை என்னவென்றால் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய கண்களுக்கு ஒரு தெளிவை தருகிறது. கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, கண்ணானது
சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவாக இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்போ கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது, நம்முடைய கண் சரியாக இருந்ததுன்னா நம்முடைய உடம்பு முழுவதுமே வெளிச்சமாக இருக்கும். ஆனால் கண் இருள் அடைந்திருந்ததுன்னா நம்முடைய உடம்பு முழுவதுமே, சரீரம், ஆத்துமா எல்லாமே இருளடைந்து காணப்படும் என்று. அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் போது நம்முடைய கண்கள் தெளிவாகிறது. எந்த அளவுக்கு நம்முடைய கண் தெளிவாகிறதோ அந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். எந்த அளவுக்கு காரியங்களை நம்மால் நேர்த்தியாக பார்க்க முடிகிறதோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் தெளிவு இருக்கும், அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்திற்கு, எனக்கு முன்னால் பைபிள் இருக்குது. அப்போ இந்த பைபிளை பார்க்குறேன், எனக்கு சரியாக கண்ணால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. இது பைபிளா, வேறு ஏதோ ஒரு புக்கா, இது என்னது அப்படின்னு நான் நினச்சேன்னா என்னுடைய கண் சரியாக இல்லை. அப்போ நம்முடைய கண் தெளிவில்லாமல் இருக்கும்போது எதுவுமே நமக்கு நேர்த்தியாக சரியாக தெரியவே தெரியாது. அப்போ எந்த காரியத்தையும் நம்மால் சிறப்பாக செய்யவே முடியாது. ஆனால் நம்முடைய கண் தெளிவாக இருந்ததென்றால், கூர்மையாக இருந்ததென்றால் நம்முடைய ஆத்துமா, சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். நம்ம அதிகமாக வெளிச்சத்தை நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அதிக அளவில் முன்னேற்றத்தையும் கூட நாம் பார்க்க முடியும். இந்த 5 காரியங்களை நம்ம தியானித்திருக்கோம். இன்னும் வேதத்தில் அநேக விதமான உதாரணங்களை நாம் பார்க்கலாம், எப்படி கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய அன்றாட தேவைகளை சந்திக்கிறது என்று. ஆனால் இந்த நாளில் இந்த காரியங்களை நாம் தியானிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுப்போம். என்ன நடந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க, தியானிக்க மறந்து விடாமல் நம்ம அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்ம இன்றைக்கு தியானித்த இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பெருகுவதை நம்மால் பார்க்க முடியும். அது ஒரு ஆழமான திருப்தி உள்ள வாழ்க்கைக்கு நேராக நம்மை நடத்தும். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தருடைய வார்த்தை எப்படியெல்லாம் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறது என்று நாங்கள் தியானிச்சிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தொடர்ந்து தியானித்து கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய நன்மைகளை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு மேன்மை உள்ளது என்று நாங்கள் அறிந்தவர்களாக அதை நாங்கள் தியானிக்க, கடைபிடிக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.